வந்து ஒரு ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி பேந்தனால் வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றாங்களோ சோடியம் பென்சோயிட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ ஓவராலா சோடியம் பென்சோயிட் பத்தி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் நம்பர் 4 தான் பெரிய ப்ராப்ளம். இதுல வந்து பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஏகப்பட்ட வீடியோஸ் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராடக்ட் நீங்க உங்க பேபிக்கு சூஸ் பண்றீங்க அப்படின்னா நார்மலா ஒரு நேல் சேஃப் ப்ராடக்டா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எதனாலனா நோ பெர்ஃப்யூம், நோ ஆல்கஹால், நோ எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு ப்ராடக்ட்ல ஃப்ரேக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸோ இல்ல பெர்ஃப்யூம்ஸோ இருக்கோ அந்த ப்ராடக்ட்டை ரொம்ப வருஷத்துக்கு பேபி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது பேபிஸோட ஸ்கின் டெக்ஸ்டர் மாறும், ஸ்கின் ட்ரை ஆகும், டெர்மடைட்டிஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பெர்ஃப்யூம் இருக்குதுன்னா அந்த ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது பெட்டர். பட் ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ங்கிறதுனால இது கைண்ட் ஆஃப் ஓகே தான். ஏன்னா நம்மளோட பேபிஸோட ஸ்கின்ல ஹார்ட்லி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் தான் இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுவோம். ஸோ ஓவரால் கேட்டிங்கன்னா மார்க்கெட்ல பெர்ஃப்யூம் இல்லாம பெட்டர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ப்ராடக்ட் நம்ம